வெல்கம் பேக் டு அவர் சேனல் கலாம் அகாடமி. இப்போ நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்டோட தமிழ் சப்ஜெக்ட் தான். ஃபஸ்ட்லேருந்து 8 யூனிட் வரைக்கும் நம்ம எல்லாம் 2 மார்க் 4 மார்க் 6 மார்க் எல்லாமே பார்க்க போகிறோம். இப்போ 2 மார்க்கில் ஃபஸ்ட்டு கொஷின், முடிந்தால் தரலாம். இந்த கொஷின் படிச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. தமிழில் பிழையின்றி எழுதுவதற்கு மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகள் யாவை? நான் கொஷின் கூடவே ஆன்சரும் காட்டுறேன். இந்த ஆன்சர் படிச்சுக்கோங்க, தமிழ் மெட்டீரியலில் இருக்குது. நெக்ஸ்ட்டு கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். நெக்ஸ்ட்டு நடை அழகியல் பற்றி தொல்காப்பியத்தின் கருத்தை குறிப்பிடுக. விடியல் வனப்பு இரு சொற்களையும் ஒருங்கிணைத்து தொடர் அமைக்க. சிறுவினால செம்பரிதி மலைமேட்டில் தலையை சாய்ப்பான் செந்நிறத்து பூக்காடாம் வானமெல்லாம் தொடர் வெளிப்படுத்தும் காட்சி நயத்தை விளக்குக. நெக்ஸ்ட்டு 4 மார்க்கில் ஏங்கொழி நீர் ஞாலத்து இருளகற்றும் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. இது படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நெடுவினா கவிதையின் நடையை கட்டமைக்கும் அழகியல் கூறுகளை எடுத்துக்காட்டி விளக்குக. தமிழின் சிறிலமைத்திறம் வியந்து கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் கூறுவனவற்றை தொகுத்து எழுதுக. இதுதான் ஃபஸ்ட்டு யூனிட்டோட இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க் 4 மார்க் 6 மார்க். நெக்ஸ்ட்டு தமிழாக்கம், இதில் இருக்கிற ஊமை தொடர் அமைத்து எழுதுக. இந்த ஒன் வேர்டு இருக்கிறது கலைச்சொல்லாக்கம், இது எல்லாமே பார்த்துக்கோங்க. நான் எல்லாமே ஆன்சரோட தான் காட்டுறேன். நெக்ஸ்ட்டு இலக்கிய நயம் பாராட்டல், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, இதுவும் பார்த்துக்கோங்க, இதுக்கான விடை தான் இது. நெக்ஸ்ட்டு யூனிட் செகண்டில் ஒன் வேர்டு பார்த்துக்கோங்க. இதில் இருக்கிறது எல்லாமே குருவினால் ஆளுக்கொரு மரம் வளர்ப்போம் என்னும் முழக்கத் தொடர் வாயிலாக எவற்றை வலியுறுத்துவாய். நெக்ஸ்ட்டு இரநிறை பிரித்து உணர்ச்சி விதி எழுதுக. 4th ஒன், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது விளக்கம் தருக. இது 4 மார்க்கில் வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினார். 3rd ஒன், மழை வெள்ள பாதிப்பிலிருந்து பாதுகாத்து கொள்ளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை குறிப்பிடுக. இதில் செகண்ட் யூனிட்டில் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் நெடுவினாலாம் அப்படி அவ்வளோ இன்னும் கேட்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் கலை சொல்லாக்கம், இதில் இருக்கிற ஒன் வேர்டு எல்லாமே பார்த்துக்கோங்க கைஸ். இயல் 3 குருவினா புக்கில் தன்மானை சிறு குறிப்பு வரைக. இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆஃபரில் கூட கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் எதிர்பாராத நிகழ்வுகளை ஜமாலுத்தீன் ரூமி எவ்வாறு உருவகப்படுத்துகிறாய். சிறுவினா குகனோடு ஐவராகி வீடனோடு எழுவரான நிகழ்வினை விளக்கி எழுதுக. இது நெக்ஸ்ட் ஒன் 5th ஒன், சடாயுவை தந்தையாக ஏற்று ராமன் ஆற்றிய கடமைகளை எழுதுக. நெக்ஸ்ட் நெடுவினா குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்தே மனித சமூகம் என்னும் பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது எவ்வாறு விளக்குக. இது ஒரு கட்டுரை மாதிரி எழுதணும். நெக்ஸ்ட்டு உரிமை தாகம், இந்த கதையை எழுதி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வல்லினமை இட்டும் நீக்கியும் எப்படி எழுதுறது, இதில் ஒன் வேர்டு எல்லா யூனிட்லையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வேற்றுமை உருபு கலைச்சொல்லாக்கம். நெக்ஸ்ட்டு குருவினா ஞாலத்தின் பெரியது எது, மறக்க கூடாதது மறக்க கூடியது, சினத்தை ஏன் காக்க வேண்டும். அதுக்கப்புறம் சிறுவினா அன்பும் மரணும் உடைத்தாயின் நில்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இக்குரட்பாவில் பயின்று வரும் அணி. இந்த அணியை படிச்சுக்கோங்க. வெறும் அணி எடுத்துக்காட்டுவாமை அணி வேற்றுமை அணி அப்படி கூட கேட்கலாம், இந்த மாதிரி கூட கேட்கலாம் திருக்குறள் கூட்டுத்து. நெக்ஸ்ட்டு இயல் 4 இதில் இருக்கிறது ஒன் வேர்டு எல்லாமே பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் குருவினா இடையீடு எவற்றை குறியீடாக குறிப்பிடுகிறது. வசனம் கவிதை வேறுபாடு. எத்திசையிலும் சோறு தட்டாது கிட்டும் யாருக்கு. அக்காலத்தில் கல்வி முறையில் மனன பயிற்சிக்கு உதவிய நூல்கள் யாவை. இந்த 4 கொஸ்டின் படிச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிறுவினா முன்றான காலம் போல் ஒன்று எவை ஏன் விளக்குக. செகண்ட் ஒன், வாயிலோயே எனத் தொடங்கும் ஔவையாரின் புறநானூற்று பாடல் பாடாந்திணைக்கு உரியது என்பதனை நிறுவுக. இது இம்பார்ட்டண்ட்டு. நெக்ஸ்ட் பண்டை கால கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களுக்கிடையே நிகழ்ந்த கற்றல் கற்பித்தல் முறையை தொகுத்தி எழுதுக. இது படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் இருக்கிற ஒன் வேர்டு எல்லாமே பார்த்துக்கோங்க. கலைச்சொல்லாக்கம் தமிழாக்கம் இதெல்லாம் பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறம் இயல் 5
குருவினா கலி விழா ஒளி விழா விளக்கம் தருக. கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் குறித்து எழுதுக. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். சிறுவினா சென்னையில் பண்பாட்டு அடையாளங்களில் இன்னும் நிலைத்து இருப்பனவற்றை குறிப்பிடுக. ராமலிங்க அடிகள் கந்தவேலியிடம் எத்தகையோர் உறவு வேண்டுமென கேட்கிறார். நெக்ஸ்ட் யூனிட் பார்க்கலாம். இந்த மெட்டீரியல் படிச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் எண் வகை மெய்ப்பாடுகள் யாவை யூனிட் 6ல் ஒருமுக எழுநி பொறுமுக எழுநி குறிப்பு தருக. இதுவும் இம்பார்ட்டண்ட்டு. நாட்டிய அரங்கின் அமைப்பை இளங்கோவடிகள் காட்சிப்படுத்தும் பாங்கு குறித்து உங்கள் கருத்தை எழுதுக. நான் கொஷினோடவே ஆன்சரும் காட்டுறேன். திரைப்படத்தின் காட்சியின் ஆற்றலை எடுத்துக்காட்டுடன் புறப்படுத்துக. இது இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறம் நெடுவினா, இல்லை ஃபர்ஸ்ட் நெடுவினா படிச்சுக்கோங்க. இதில் இருக்கிற ஒன்வேர்டு எல்லாமே பார்த்துக்கோங்க. புணர்ச்சி விதி, இலக்கண குறிப்பு. நெக்ஸ்ட் குருவினா மனத்தை அதன் போக்கில் செலவிடக்கூடாது என்று வள்ளுவம் கூறுவது ஏன்? மன உறுதியின் தேவை பற்றி திருக்குறள் யாது கூறுகிறது? நஞ்சுண்பவர் என வள்ளுவர் யாரை இடித்துரைக்கிறார்? அரசரோடு நட்பு பாராட்டினாலும் செய்யத்தகாதன யாவை? பகைவராலும் அழிக்க முடியாத அரண் எது? 8th one வறுமையும் சிறுமையையும் தருவது எது? நெக்ஸ்ட் இதில் இருக்கிற சிறுவினா பார்க்கலாம். அறிவின் மேன்மை பற்றி திருக்குறள் வழி நீவீர் கருதுவன யாவை? இது நெக்ஸ்ட் எடுத்துக்காட்டு உவமை அணி, சொற்பொருள் பின்வரும் நிலை அணி, வேற்றுமை அணி. இதெல்லாம் படிச்சுக்கோங்க. இந்த அணி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மனத்திட்பம் அவசியமான பண்பு என்பதை குறள் நெறி நின்று விளக்குக. இது படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அறிவுடைமை, இந்த திருக்குறளோட எக்ஸ்பிளைனும் படிச்சுக்கோங்க, இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறம் இந்த இது படிச்சுக்கோங்க. எதுகை மோனை, பாடலின் கருத்து, நயம் பாராட்டல்ல. நெக்ஸ்ட் மயங்கொலி சொற்கள். இந்த 3 தலை தலை தழை இது எல்லாத்துக்குமே ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணி எழுதணும். இதில் தலை தலை அலை புல் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த ஒன் வேர்டு எல்லாம் பார்த்துக்கோங்க. கலை சொல்லாக்கம் இதெல்லாம். இப்போ யூனிட் 7ல் பார்க்கலாம். யூனிட் 7ல் தொன்மம் விளக்கம் தருக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் இது. நெக்ஸ்ட் ஒன் குருவினால பருவத்தை பயிர் செய் நேர மேலாண்மையோடு பொருத்தி எழுதுக. 2 மார்க்கில் இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறம் செவியறி உருவு துறையை விளக்குக. இந்த துறை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நெக்ஸ்ட் திணையில் பழந்திணை வாகை திணை 2 திணையும் படிச்சுக்கோங்க. சிறுவினால வேளாண் மேலாண்மை குறித்து நீவிர் பரிந்துரைப்பனவற்றை எழுதுக. இதோட ஆன்சர் இது. அதிசயமலரின் பூச்செடி எவ்வாறு முளைத்ததாக தமிழ் நதி கூறுகிறார்? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த 4 மார்க் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நெடுவினா 6 மார்க்கு. எளிய மக்களின் வழிகளை நாட்டுப்புற இலக்கிய வடிவங்களே முழுமையாக பிரதிபலிக்கின்றன, நிறுவுக. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் சங்ககால வரலாற்றை அறிந்து கொள்ள புகழூர் கல்வெட்டு எவ்வகையில் துணை புரிகிறது, விளக்குக. இதோட ஆன்சர் தான் இது. இதுதான் தமிழ் மெட்டீரியல். நெக்ஸ்ட் யூனிட் 8. இதில் இருக்கிற ஒன் வேர்டு எல்லாமே படிச்சுக்கோங்க. குருவினா தமிழர் வளர்த்த அழகு கலைகள் நூல் பற்றி குறிப்பு எழுதுக, வரைக. முகம் முகவரியற்று போனதற்கு சுகந்தி சுப்பிரமணியன் கூறும் காரணத்தை எழுதுக. இது இம்பார்ட்டண்ட்டு. இறைமகனாரின் நின்னலை கண்டு மக்கள் எவ்விதம் புலம்பினார்கள். 2 மார்க்கு. நெக்ஸ்ட் இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கடையேழு வள்ளல்களையும் அவர்கள் செய்த செயல்களையும் அட்டவணைப்படுத்தி எழுதுக. இந்த ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்மோடில் கூட கேட்கலாம். பேகன், பாரி, காரி, ஆய், அதியன், நல்லி, ஓரி. இந்த சென்டென்ஸை கொடுத்து இது யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு கூட கேட்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ நான் சொல்லியிருக்கிறது கொஷின்லாம் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் இதில் ஒரு நெடுவினா பார்த்துடலாம். செகண்ட் ஒன்று ஏச்சியே கிறிஸ்டினார் கிறித்துவ கம்பரே என்பதனை நும் பாடப்பகுதி வழி நிறுவன யாவை? இதுன்னு கட்டுரை மாதிரி எழுதணும். அவ்வளோதான் இதில் இருக்கிற இம்பார்ட்டண்ட். 2 மார்க், 4 மார்க், 6 மார்க்கு. நல்ல ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் சொன்ன திணை, திருக்குறள், அதுக்கப்புறம் மனப்பாடப்பகுதி நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டிருப்பேன், அதில் அந்த மாதிரி படிங்க. எல்லாருக்கும் என் சேனல் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன்.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.